ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10ல் இருக்க பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் அந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கொஸ்டினுக்கு வந்து கிராஃப் சீட் கண்டிப்பாக வேணும். அண்ட் செகண்ட் திங், நமக்கு இந்த கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு சொல்யூஷனை வந்து கிராஃப் சீட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லெட் மீ ரீட் த கொஸ்டின். 10 students of class 10 took part in mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, find the number of boys and number of girls who took part in the quiz. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு இதில் கிளியராக சொல்லலை. ஸோ நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ லெட் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இப்போ வந்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 10ல் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட 4 வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் கேர்ள்ஸ் வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துருந்தோமா, பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா. ஸோ கேர்ள்ஸ் வந்து பாய்ஸை விட எக்ஸ்ட்ரா 4 இருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் 2ன்னு வச்சுட்டு நம்ம இப்போ கிராஃபில் வந்துட்டு சால்வ் பண்ண. ஏன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்துட்டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது நம்ம கிராஃபில் சால்வ் பண்ணணும்னா நமக்கு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வேணும். தட் இஸ் எக்ஸ் கம்மா ஒய் பாயிண்ட் வேணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் எக்ஸ் வந்து 0ன்னு போட்டு ஒய் வந்து 10 கிடைக்கும். அது மாதிரி ஒய் 0ன்னு போட்டோன்னா எக்ஸ் 10 கிடைக்கும். ஸோ அதுமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் 0ன்னு போட்டால் ஒய் வந்து 4 கிடைக்கும். ஒய் 0ன்னு போட்டால் எக்ஸ் வந்து -4 கிடைக்கும். ஆக்சுவலி எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம 0 போட்டுக்கலாமா அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் போட முடியாது. சில கொஸ்டின் தான் போட முடியும். சில கொஸ்டின் நம்ம வேறு நம்பர் போட்டு தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண முடியும். ஓகே, சில சம்க்கு நம்ம 0 போட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம 0 போடாமல் சால்வ் பண்ணுற சம்ஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு எக்ஸ்கமாவே கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்கிறோம்? கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ணும். கிராஃப் ஷீட்டில் கண்டிப்பாக ஸ்கேல் எழுதணும். ஏன்னா 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். நம்ம கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ணுறோம். ப்ளாட் பண்ணது இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ். அது வந்து 3,7 கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 3 அண்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 7. அந்த எக்ஸ் கம்மா ஒய் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.